சந்திர வம்சத்தின் யதுகுல சந்திர வம்சத்தின் யதுகுல தோன்றலாம் கிருஷ்ணனின் வழி நின்று இங்கே தமிழகத்தின் யாதவ குலத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர், இந்த கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், அன்பு சகோதரர் எம்.வி. சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இத்துணை சிறப்பாக எங்கள் சொந்தங்களை கூட்டி இங்கே எங்களை சந்திக்க வாய்ப்பளித்த மாநில செயலாளர் அண்ணன் பலராமன் அவர்களே, அவருடன் படை தளபதியாக இங்கிருக்கின்ற திரு முத்தையா மற்றும் அவரின் படை தளபதிகளாய் இந்த செங்கல்பட்டில் இருக்கின்ற கோகுல மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும், மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கக்கூடிய அத்துணை உங்கள் நல் உள்ளங்களின் பாதங்களையும் பணிந்து, இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரியை ஆண்ட கிருஷ்ண கோனாருடைய சகோதரராக, செஞ்சியை ஆண்ட ஆனந்த கோனாருடைய பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய நான், ராமகோடார் ஆண்ட செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடு மேய்ச்சவங்க இல்லையா, ஆண்டவங்க. எங்க தெரியுமா? கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சு, செங்கல்பட்டில் ஆரம்பிச்சு, தஞ்சாவூர்ல, திருச்சியில, மதுரை வரைக்கும் இந்த கிருஷ்ணதேவராயர் வரும்பொழுது இந்த யாதவ குலம் தான் ஆண்டு இருந்தது. யாதவ குலம் தான் ஆண்டு இருந்தது. இந்த யாதவ குலத்தினுடைய பெருமையை நான் சொல்லணும்னா எங்கிருந்து தொடங்குறதுன்னு தான் எனக்கு இப்போ. நான் எங்கிருந்து சொல்லட்டும்? கிருஷ்ணனை பெத்தெடுத்த யசோதையிலிருந்து ஆரம்பிக்கட்டுமா? இல்ல அவளுடைய தங்கை அபிமன்யை பெத்தெடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு கிராமம் தோறும் அபிமன்யுக்கு பாராட்டுகளும் நாடகங்களும் நடைகின்றன, அவளை பெத்தெடுத்த சுபத்திரையினுடைய வரலாறுலேருந்து தொடங்கட்டுமா? இல்ல இல்ல, இவங்களுக்கெல்லாம் போட்டியா பஞ்சபாண்டவர்களை பெத்து போட்டாலே எங்க குந்தி தேவி, எங்க வசுதேவரின் தங்கை, அங்கிருந்து நான் தொடங்கட்டுமா? அதெல்லாம் பழைசையா. சத்ரபதி சிவாஜியை பெத்தெடுத்தாலே ஜீஜாபாய், இந்த இடத்துல வரலாற்று சாதனையை உருவாக்குவதற்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க சத்ரபதி இந்த எடுத்தாலே எதுகுல தாய் ஜீஜாபாய், அவர்கிட்ட இருந்து நான் இதை ஆரம்பிக்கட்டுமா? அவ்வளவுலாம் எங்கெங்க போறீங்க? இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல உலக நாடையே நடுநடுங்க வச்சிருக்காங்களே. இந்த ஆபரேஷன் சிந்துல நீங்க ஒரு 3 அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்திருப்பீங்க ஐயா. 3 அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறதுல நடந்ததை அத்தனையும் சொன்ன எங்களுடைய ஏகே பாரதின்னு ஒரு அன்பு தங்கம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அபிஷேக் குமார் பாரதி, பீகார்ல இருந்தவர், ஏர் மார்ஷல். இன்னைக்கு உலகமே நடுங்கி இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷனை விமானப்படை துணைத் தலைவராக இருந்து நடத்தி காமிச்சானே என்னுடைய எதுகுலத்தினுடைய சிங்கம் ஏகே பாரதி. அங்கிருந்து தொடங்கட்டும் ஐயா. இல்ல கோகுல மக்கள் கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எவனுக்குமே விலை போகாம நான் நிக்கிறேன்டா. விருதுநகர்ல பிரச்சனைனாலும், காஞ்சிபுரத்தில் பிரச்சனைனாலும், திருவள்ளூர்ல பிரச்சனைனாலும், திருவண்ணாமலையில பிரச்சனைனாலும் எதுவம்சத்துக்கு நான் ஒரு கருவேப்பிலை கொத்தாவது இருப்பேன்னு சொல்லி இங்க உட்காந்து இருக்காங்களே என்னுடைய அன்பு சகோதரர் எம்.வி. சேகர். இங்க இருந்து ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பமே இவ்வளவு தகராறு, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? இப்படி ஆரம்பிக்கவே தகராறு இருக்கும் போது என் குலத்தை பார்த்து எவனாவது ஒரு கேள்வி கேட்டா, என் குலத்துக்கு ஒரு முன்னுரிமை நான் கேட்கும் போது எவனாவது ஒரு தடங்கல் செஞ்சா நாம என்ன பண்ணணும்? அதை பத்தி பேசத்தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? டேய், நான் யார் தெரியுமா? ஒரு வரலாற்றை நீ இந்தியனா பெருமைப்பட்டுக்கலாம். உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 6 பேர்ல ஒருத்தன் இந்தியன். சரி, அந்த இந்தியாவில் 5 பேர்ல ஒருத்தன் எடையண்டா, யாதவன்டா, கோணாண்டா. உலகத்தில் 6ல் 1 தான் இந்தியன். ஆனா அந்த இந்தியாவில் 5ல் 1 யாதவன்டா. சொல்லு சொல்லு, இப்ப சொல்லு, நீ எங்க இருக்க சொல்லு.
எந்த பகுதியில் இருக்க சொல்லு, எந்த ஏரியாவில் இருக்க சொல்லு. வடபகுதி இருப்பியா, தென்பகுதி இருப்பியா, வடநாட்டில் இருக்கியா, தென்னாட்டில் இருக்கியா, கிழக்கில் இருக்கியா, மேற்கில் இருக்கியா? டேய், எங்கும் நிறைந்திருக்கிறவன்டா யாதவன், எங்கும் நிறைந்திருக்கிறவன் யாதவன். ஒன்னத்தாயா நாங்கள் மறந்துட்டோம். எவனாவது வந்து நெல்லிக்காய் மூட்டை மேலே இருக்கிற சணலை அவுத்து விட்ட உடனே நெல்லிக்காய் ஓடுற மாதிரி நாங்கள் ஓடி போயிட்டோம். அவ்வளவுதான். எங்களை இணைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் மூட்டையை இணைக்கக்கூடிய கயிறு தாயா தேடிக்கிட்டு இருக்கோம், தொலைச்ச கயிறை. அந்த கயிறுக்கு நூலா அமைஞ்சது தான் இந்த மேடை. என் அன்பு சொந்தங்களே, நீங்க புரிஞ்சுக்குங்க. எல்லாருடைய வரலாறுலையும் வரலாறு பேசலாம். ஆதாரம்னு கேட்டா நான் அங்க இருக்கு இங்க இருக்குன்னுவேன். நான் ஆரம்பிச்சனே செஞ்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆனந்தக்கூன்லேருந்து தேசிங்க வரைக்கும், கிருஷ்ணகிரி கோட்டையில் மலைக்கு மேலே நிற்குதே இன்னைக்கு வரைக்கும். அந்த கோட்டையில் அவன் ஆண்ட அதே 12ஆம் நூற்றாண்டில் இந்த பூமி ஆண்டானே ராமகோணான், அவன் வரைக்கும் எத்தனை சாதனைகளை படைச்சிருந்தான் தெரியுமா? கிருஷ்ணதேவராயர் இந்த பூமிக்கு நாங்கள் படையெடுத்து வரும்போது நாங்கள் இருந்தக்கூடிய இந்த யாதவ வம்சம்தான் அங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கே நன்கொடை கொடுத்த வேண்டாம். மதுரைக்கு ராஜகோபுரத்துக்கே நன்கொடை கொடுத்தவன். இப்பேற்பட்ட இந்த யாதவ குலத்தில் இன்னைக்கு என்னங்க பிரச்சனை? யாதவர்னா எப்படி இருக்கான் தெரியுமா? இப்ப நீ முடிவு பண்ணிக்கோ, தமிழ்நாடு முழுக்க போய்க்கோ, எந்த லோகத்திலையும் போ, தர்மத்துக்காக ஒருத்தன் போராடுறான்னா அவன் சத்தியமா யாதவனா தான் இருப்பான், யாதவ விந்துல வந்தவனா தான் இருப்பான். தன்னடம் இல்லாத ஒருத்தன் போராடுறான்னா அவன் யாதவ குலத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான். இந்த தேச நலனுக்காக ஒருத்தன் போராடுறான்னா அதுல ஒருத்தன் யாதவனா மட்டும்தான் இருப்பான். இப்பேற்பட்ட இந்த குணம் இருக்கக்கூடிய யாதவனுக்கு என்னமோ ஒரு சாபம் கொடுத்துட்டாங்களாம் மகாபாரதத்தோட முடிவில். அந்த சாபம் கலியுகத்தோட முடிஞ்சு போச்சு. இனியும் அந்த சாபத்தை கொண்டு வந்து நம்மளை திணிச்சு நம்மளை சூது செய்து இனி யாரும் நம்மை பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. இந்த பிரிவினையை ஓகே, அதுவும் நல்ல விஷயம்தான். எங்களுடைய இந்த யாதவத்தினுடைய பெருமையை மட்டும் நாங்கள் பேசிக்கிட்டு இல்லையா, இன்னைக்கு தேதியிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் யாதவனுடைய உச்சம் இருக்கு. அதை தெரிஞ்சிக்காம இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி தமிழ்நாட்டிலேயே 23 வயசில் ஐபிஎஸ் ஆன வன்னிய பெருமாள் 5 வருஷம் டிஜிபி, இன்னும் 2-3 வருஷம் இருக்கு அவருக்கு. அவரை பயன்படுத்த இந்த யாதவ சமுதாயத்துக்கு தெரியாம போகுது. அவரை இன்னைக்கு முன்னுதாரணமா எடுத்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு வழிகாட்டியா ஏன் அவங்களுடைய உதவியை நாம இதுவரைக்கும் நாடாம இருக்கோம்? எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க, எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நாம அவங்களுடைய வழித்தோன்றல்கள் உங்க பின்னாடி இந்த பாதையை பயன்படுத்திக்கிட்டு நாங்க வந்துகிட்டு இருக்கோன்றதை நீங்க காட்ட தவறிட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அச்சம், உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்குள்ள இருக்கிற பயம், உங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை எங்க நாம போனா நம்மள யாருன்னு கேட்டுருவாங்களோ. நெஞ்சு நிமித்தி சொல்லு நான் ஒரு யாதவன்னு, நெஞ்சு நிமித்தி சொல்லு அதே எது குலத்துல நானும் ஒரு வாரிசுன்னு. அந்த வாரிசு உரிமை ஒண்ணு போதாதா? இதை நான் கண்ணால கண்டேங்க, கண்ணால கண்டேன். நண்பருக்கு தெரியும், ராஜாராமன் ஒரு ஜட்ஜி, லல்லு பிரசாத் யாதவ் தான் அவர் ட்ரிபுனல் ஜட்ஜாக மாற்றி விட்டார். என்ன கூட்டிக்கிட்டு போவார் சாஸ்திரி பவனில் டெல்லிக்கு. போய்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா யாதவன் இருக்கும். டக்குன்னு கட்டுத்தட்டு, ஜி வணக்கம் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களான்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் யார்? ஒரே வார்த்தை, ராஜாராம் ஜட்ஜி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே யாதவ்புரம் தமிழ்நாடு. முதல் வார்த்தை யாதவ்புரம் தமிழ்நாடு. அடுத்து அங்க என்னமே பேச்சு இல்ல. காஃபி ஆர்டரு, கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டரு, தண்ணி ஆர்டரு, சேர் தனி, பிஏ வெளியே, டிஸ்கஷன் நமக்குள்ள.
இவ்வளவு உணர்வை கொட்டி வச்சிருக்கான் யாதவன். காசியில் ஒரு மடத்தோட இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஒரு நபர்னு சொல்லி, அதை நம்ம சமாஜ்வாடியில் இருக்கக்கூடிய அண்ணன் அகிலேஷன் யாதவர் அவர்கிட்ட சொல்லிட்டா சரியா போயிடும்னு சொல்லி நான் அந்த பக்கம் போகும்போது அவரை சந்திக்க போகிறேன். 10 நிமிஷத்தில் என்னை கொண்டு போய் அவர் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. என் மனைவியோடு போயிட்டுருக்கேன். அன்னை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தமிழ்நாட்டை பற்றி, தமிழில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி, மக்களுடைய செல்வாக்கை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய கோவில்களை பற்றி, இவங்களுடைய படிப்பு, குடும்பம், வரலாறு பேசிக்கிட்டே இருக்கோம். கிளம்பி போகிறோன்னா அப்படின்னு, இல்லை என் கூட ஃபோட்டோ எடுக்காமல் நீங்கள் போகக்கூடாது. ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டோம். ஐயோ என் தொப்பி அடையாளம் இல்லைன்னா என்னை யாருன்னு கேட்டுருவான் தமிழ்நாட்டில். வேண்டாம் வா, நானே போய் தொப்பி எடுத்துகிட்டு வரேன். தொப்பி எடுத்துக்கிட்டு வந்துட்டு கூட கேமராமேனை கூட்டிகிட்டு தமிழ்நாட்டில் யாதவர்கள் விழித்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையோட ஃபோட்டோ கொடுத்துட்டு போனார். அவருக்கு கட்சி பெரிய இல்லை, யார் எந்த கட்சின்னு கேட்கல, யார் என்ன செய்யறீங்கன்னு கேட்கல. யாதவர்கள் ஒற்றுமையா விழித்துக் கொள்ளுங்கள் என்ற ஏக்கம் இருக்கு. அதுதான் இந்த யாதவனுடைய ஒரே எண்ணம். அப்பேற்பட்ட சூழல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் என்னங்க பண்ணுறோம்? என்ன பண்ணுறோம்? பங்காளி பக்கத்து வீட்டில் ஆகாது செத்தாலும் இனி அவன் வாசப்படி நான் எரிக்க மாட்டேன், என் கல்யாணத்துக்கு அவன் வர மாட்டான், கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட மாட்டேன், மஞ்சா தண்ணிக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். என்னங்க இது? யாதவர்கள் முழுக்க நான் ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் யாதவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலை வழக்கு கூட யாரோ மாத்துறதுக்கு தயாராக வர மாட்டீங்க. உங்க வீட்டில் இருந்து இந்த வீரியம் வரணும். வாழ்ற வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த சில காலத்துல இந்த யாதவ சமுதாயத்துக்காக என் வாழ்க்கை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கணுமோ அதே போல இந்த குடும்பத்தை நான் ஒன்னாக்கி இந்த ஊருக்கு முன்னாடி, மற்ற ஜாதிக்காருக்கு முன்னாடி, இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தை எந்த அளவுக்கு கௌரவத்தை உயர்த்தணும். அது என் குடும்ப கௌரவம் இல்லை, ஏன் யாதவ குலத்தோட கௌரவம்னு நீங்க காட்டணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இப்படி நீங்கள் இணைஞ்சி ஒன்றா இருந்தீங்கன்னா எத்தனை கிராமம் எனக்கு தெரிஞ்சு யாதவர்கள் எலெக்ஷனில் நிற்கும் போது எதிர்த்து யாதவரே நிற்பான் தலைவருக்கும் பஞ்சாயத்துலையும். வேண்டாம். என்ன பண்ண போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? உன் கையில் இருக்கக்கூடிய 10-20 லட்சம், அவன் கையில் இருக்கக்கூடிய 10-20 லட்சத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொட்டிட்டு யாதவர்கள் 2 பேருமே தோத்துருவீங்க. ஆனால் 50 ஓட்டு மட்டும் வச்சிருக்கக்கூடிய அத்தனை அடுத்த சமுதாயத்தினர் தலைவராகிட்டு வந்துடுவான். அவன் வந்தா கூட பரவாயில்ல, ஆனால் இவன் தோத்தான் பாரு, 20 லட்சம் போனா பரவாயில்ல. என்னய்யா எதுக்கு? யாதவர்கள் என்றது ஏதோ ஒன்ன மட்டும் சுய நன்மைக்காக ஒரு முடிவு எடுக்கிறியே, அது இல்லை யாதவன். இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை? ஏன் வம்சத்துக்கு என்ன தேவை? ஏன் ஜாதி ஒற்றுமையை பறைசாற்றுறதுக்கு என்ன வேண்டும்? அரசியல் அங்கீகாரத்தை பெறதுக்காக நான் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை எடுக்கிறான் பார், தன்னை தியாகதியாக்கி கொண்டு. அதுதான் யாதவன். அதைத்தான் சொன்னான் கிருஷ்ணவன். எந்த சாபம் வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா மகாபாரத போர்ல தர்மம் ஜெயிக்கணும்னு சொன்னான். சாபத்தை தாங்கிக்கிட்டு தர்மத்தை காப்பாற்றுவன் மட்டும்தான் யாதவன், வேற யாருமே யாதவன் இல்லை. அதைத்தான் ஊக்குவிக்கிறதுக்காக இப்ப தெரு தெருவா வந்திருக்கோம், மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒற்றுமையாருங்க. உங்க பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா உடனே இந்த இடத்துக்கு தகவல் தெரிவிச்சா என் பிரச்சனை தீர்ந்துடும் நம்புங்க. விருதுநகர்ல இருந்து ஒருத்தர் இங்க திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோலார் கம்பெனியில ஒரு தம்பி உள்ள நுழைஞ்ச உடனே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். மிஞ்சி போனா 26 வயசு 27 வயசு இருக்கும். சிவகங்கையில இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரவணகிருஷ்ணன் ஒரு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஃபோன், அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இறந்த பாடியை கொடுத்துட்டா போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு தலைவரும் நாங்களும் ஒன்றா போய் நின்னோம். 5 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்தினுடைய பேசி அந்த நிதி உதவி அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கே வாங்கி கொடுத்தோம். 7 லட்சம் 5 அன்னப்ப கொடுத்துட்டா 2 அதுக்கப்புறம் செக்கா கொடுத்தான். செக்கா கையில் போட்டு கொடுத்தான். இருக்கும், செய்யறதுக்கு ஆள் இருக்கும், பயன்படுத்திக்க நீங்க வேணும். அதை சொல்றதுக்காகத்தான் இந்த திருமண பிரச்சாரம். இந்த மாவட்ட உங்களுக்கு உண்டான இந்த மாவட்ட, இது கூட பேர் வந்து பொதுக்கூட்டமாக தான் வச்சிருக்கீங்க. கவன ஈர்ப்பு கூட்டம். கவன ஈர்ப்புக்கு என்னென்ன வழி இருக்குன்றது அடுத்த விஷயத்தில் வர்றேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆரம்பிச்சாச்சு.
அண்ணனுக்கு தகவல் சொல்கிறேன், கெசட்ஸில் வந்துருச்சு. இனி கவலைப்பட வேண்டாம். இனி யாரும் அதை நிறுத்த முடியாது. எந்த கோர்ட்லையும் எந்த தீர்ப்பும் ஸ்டேவும் கிடையாது. இனி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்துருச்சு. நான் சொன்ன பதிலுக்கு நீங்கள் வந்துடணும். 6ல் 1 இந்தியனாக இருக்கலாம், ஆனால் 5 தலையில் ஒருத்தர் யாதவனாக தான் இருக்கணும். ஒருத்த விடாம அதில் பதிவு பண்ணி ஆகணும். நீ எந்த திட்டம் போடு, எத்தனை எம்எல்ஏ நிற்க வை, எத்தனை எம்பி நிக்க வை, 5 பேருக்கு ஒருத்தன் யாதவனை நிக்க வை. 5 பேருக்கு ஒருத்தன் ஒரு யாதவ பயனாளிக்கு கொடு. இவ்வளவு விஷயத்தையும் சாதிக்கணும்னா உங்களை நீங்க மறந்துட்டு இந்த சமுதாயத்தையும் உன்னுடைய சங்கதியையும் நீ நினைச்சுக்கிட்டு இந்த யாதவ பயணத்தில் நீங்க பயணிக்கணும்ன்ற ஒரே ஒரு அன்பான வேண்டுகோளோட வேண்டிக்கிட்டு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அதனால மீண்டும் ஒரு இடத்துல உங்களுக்காக இந்த சங்கர் எந்த இடத்துலையும் ஓடி வருவேன் அண்ணன் ஆணையிடுகின்ற பட்சத்தில் தெரிவித்துக் கொண்டு விடை சாருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது யாதவ உறவு பூவை ராதாகிருஷ்ணன், தலைவர் அகில இந்திய யாதவ மகாசபை அறக்கட்டளை அவர்களை சிறிது நேரம் உரையாற்ற அழைக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து யாதவர் சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவருக்கும் மற்றும்